Good morning friends. So இன்னைக்கு காலையிலேருந்தே vlog எடுத்துட்ருக்கேன். இப்போ டைம் வந்து 6:30 ஆச்சு. காலையிலே வந்து ரைஸ் வச்சுட்டேன் மகாவுக்கு லஞ்சுக்கு. இன்றைக்கி தயிர் சாதமும் பீன்ஸ் பொரியலும் தான் பேக் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதா புழுங்கல் அரிசி இருக்குல்ல, நம்ம சாப்பாட்டு அரிசியை வந்து 2 கப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொழுக்கட்டையும் தேங்காய் துவையலும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் அது பண்ணும்போது உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். மற்றபடி மகாமகிக்கு வந்து தோசை தான் இன்றைக்கி. ஓகே லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி கர்ட் ரைஸும் பிக்கலும், அதுக்கப்புறம் அந்த பீன்ஸ் பொரியல், வாட்டர்மெலன், இதுதான் இன்றைக்கி லஞ்சும் ஸ்நாக்ஸும். ஓகே ஸோ நம்ம ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் இதை வந்து ஒரு சிப்பலில் வடிகட்டி வைப்பேன்.
யூஸ்வலாக வந்து ஒரு துணியில் போட்டு வளர விடுவாங்க. நான் இந்த சிப்பல்லையே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிட போகிறேன். அப்போ வந்து இந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டி இது கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும். நல்ல கொஞ்சம் காஞ்ச மாவு மாதிரி ஆகணும். ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும். நம்ம புட்டுக்கெல்லாம் திரிப்போம்ல மாவு, இடியாப்பம் புட்டுக்கு, அது மாதிரி. ஸோ அதனால் இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வடியட்டும். அதுக்கடையில் நம்ம இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் துவையல் அரைச்சிருவோம். ஸோ தேங்காய் துவையலுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகா, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக தான் இந்த துவையல் அரைக்கணும். ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, இவ்வளோண்டு பேருக்கு, அதாவது அந்த புளிப்பு லைட்டாக வரணும், அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு. இப்போ இதை வந்து நல்ல துவையல் மாதிரி அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காட்டு கெட்டியாட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்றேன். ஓகே, நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே தேங்காய் துவையல் அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதாவது கொழுக்கட்டைக்கு டிப் பண்ணி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகே, நம்மளோட துவையல் ரெடி. ஃபஸ்ட்டு நான் சிப்பலில் மட்டும் போட்டிருந்தேன். அந்த அரிசி வந்து ஒழுங்காக வடியலை, அதனால நான் வந்து துணியில் வந்து இப்போ மாற்றிட்டேன். இப்போ நல்ல அரிசி வந்து உணர்ந்தாச்சு. லேசாக ஒரு ஈரப்பதம் இருக்குது. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே விடாமல் பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, 2 பேட்சாக பவுட்ரு பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் ரவை அளவுக்கு பவுட்ரு பண்ணிடுங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பவுட்ரு பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு இப்போ செகண்ட் பேட்ச் பவுட்ரு பண்ண போகிறேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு ஒதுக்கி விட்டு அரைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஈவனாக நல்ல ஒரு ஃபைன் ரவை மாதிரி இருக்கணும். ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை விட கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொழுக்கட்டை. அதனால் இந்த ரவை கன்சிஸ்டன்சியில் மொத்தமாக நான் அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சா புட்டுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சா வரணும். உடச்சி விட்டா இந்த மாதிரி பிறுபிறுன்னு வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது தேங்காய், இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தேங்காய். ஸோ 1/2 மூடி தேங்காய் இங்கே துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இதுக்கு நிறைய தேங்காவே ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் தேங்காய் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடலாம், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நியர்லி ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் தேங்காய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, தேங்காவை நான் மிக்சியில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அந்த உடச்சி அந்த தாளிக்கிற உளுத்தம் பருப்பு, அதை வந்து ட்ரையாக வறுத்துருக்கேன். எண்ணெய் எதுவுமே விடாமல் வறுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தேங்காயில் உள்ள தண்ணி அது எல்லாமே வெளியே வரணும். வெளியே வந்து இது வந்து கெட்டியாக ஒரு மாவு. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸோ நானும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வருவ போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாலாம் தாளித்து நான் போடுவேன். பட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயினாக சாப்பிடக்கூடியது. அதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, ஏன்னா வந்து வேகணும். அதேமாதிரி ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாட்டு உருண்டை மாதிரி உருட்டிடலாம், கொழுக்கட்டை மாதிரி. ஓகே, ரொம்ப டைட்டாக இல்லாமல் லேசாக இந்த மாதிரி. இதை நம்ம வந்து ஆவியில் வச்சு அவிக்க போகிறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிடலாம். இதை மாதிரி அவ்வளோத்தையும் பிடிச்சிடலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாமே உருட்டியாச்சு. இது வந்து ஸ்டீம் பண்ணக்கூடியது. இதில் வந்து நான் ஒரு துணி மாதிரி ஒன்று விரிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இல்லாட்டி அந்த ஈரம் டேரெக்டாக கொழுக்கட்டையில் பட்டால் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும். இப்போ நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். கொழுக்கட்டையெல்லாம் வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். இது வந்து கொழுக்கட்டைக்குன்னு உள்ள, அதாவது கொழுக்கட்டைக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னே உள்ள ஒரு பாட்டு. இதில் வந்து பேஸில் பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டீமர் இதை வந்து நான் மேலே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். இது வந்து 2 in 1 மாதிரி. கீழே வந்து நீங்கள் சமையலுக்கு கூட குக்வேரை யூஸ் பண்ணிக்கலாம், மேலே வந்து ஆவியில் வேக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மேலே காய் கூட வேக வச்சுக்கலாம். இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆல்டா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வந்து வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. நல்லா நீங்கள் எடுத்து உடச்சி பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வெந்தது தெரியும். ஆனால் எப்படியும் ஒரு 12-15 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக, ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்கள்ல, அப்போ ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காணிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இந்த துவையல் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வடுவாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஆச்சி இருக்கும்போது அடிக்கடி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழையை பாருங்க, சரியான மழை. மஹி குட்டி குட்டி அவளுக்கு வந்து அவள் அப்பா வந்து அவளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தம். ஆனால் வந்து அவள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு சொல்லுவோம். இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கு. அவங்க வந்து இப்படி வந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ்ல வரும். சொல்லு. மஹி, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது? And sprinkled and raw. Baby, Mahima, ballet नहीं आड़निया? या? नेक इल्लार ballet पोट्टे इल्ला. पोड़ लिया? यूनी. नेक ballet नड़कलिया? चलिए ना कोई ballet dance आड़ी. इधर ballet dance आड़ी. अब नाम अंतु skating बने. Skating बनिया? இந்த ballet dance ஆடி காணியே மேலே இதுல யார் ஆடி காணி? இதுல ஸ்டெப் எப்படி வைப்ப வச்சு காணி. அப்புறம் அழகாவே தேங்க்யூ சொல்லு.
இப்படி தான் உட்காரணுமா? ஆ ஓ அழகா இருக்கியே. இதெல்லாம் உனக்கு சொல்லி தருவாங்களோ? கொசு கடிக்க நிறைய பேர் வந்து இந்த கட்டிலோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போமா, நல்லா இருக்குது ஆக்சுவலி. நானே சம்டைம்ஸ் இதில் படுத்துருவேன். நல்லா இருக்குது. இதை நம்ம ஒட்டி போட்டோன்னா சப்போஸ் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் படுக்க இடம்ல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது இது ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இப்போ மகா வருவா ஸ்கூல்ல இருந்து. வெயிட்டிங் Good morning, ma'am. May I come in, ma'am? Come in, ma'am. Now go to today evaluation. No cheating. I like the baby. A2. Ma'am, I have a doubt, ma'am. What is evaluation, ma'am? Who comes in after she? What, ma'am? Who comes in after she? D. D, correct. D. Rather than telling you numbers is correct. Okay, ma'am. Okay. I go to right. Ma'am, am I pass, ma'am? Huh? Ma'am, may I drink water, ma'am? Yeah. Ma'am, may I go to toilet, ma'am? Okay, one after wisdom. What? One after wisdom. One after which cup? Which number cup? 2. Correct. Two. Okay. Four after which number come here? 5. No, three. 4 only, no, ma'am. After 4 is 5. I tell with you here. 3. Come here. 3, ma'am. Okay, four after 5. correct. After tick here, what come? What, ma'am? Here after come here. 7. Seven. Ma'am, bye, ma'am. Why? Ding, 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 ding. Bell அடிச்சாச்சு, ma'am. Eat your lunch. Okay, ma'am. I write down more 1, 2, 3 for your book. Okay, ma'am. Bye, bye. No. Why? Eat your lunch. Okay, ma'am. I will finish my lunch and come. Okay? Don't, no. And ABTT. Okay, ma'am.
மகா வந்து ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய டைம் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம்னு நினைக்கும் போது நேற்று போட்டிருந்த சப்பாத்தியில் ஒரு 4 சப்பாத்தி மிச்சம் வந்துச்சு. அதனால வந்து என்ன நினச்சேன்னா மெக்சிகன் டக்கிட்டோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு. டக்கிட்டோஸுங்கிறது என்னென்னா டார்ட்டியாவில் சென்டரில் ஃபில்லிங் வச்சு அதை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சு பண்ணலான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வந்து க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா சீஸ் ஸ்ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, நீங்கள் என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் குழந்தைங்களுக்கு அதனால ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. அதுவும் இல்லாமல் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஆரிகானோ, இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கார்லிக் இது இருக்குல்ல அது லைட்டாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு எடுத்துகிட்டு வரேன். ஸோ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் சீஸ் வந்து எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு பைண்டிங்க்கு வேண்டி தான் அது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை அப்படின்னா காயை மட்டும் போட்டுட்டு, நான் இப்போ 2வது இந்த சீஸ் துருவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை போட போகிறேன். அதை வச்சே நீங்கள் பைண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த சீஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சீஸே ஒரு பைண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஃபில்லிங்கை நீங்கள் சாண்ட்விச் சப்பாத்தி இல்லை அப்படின்னா ப்ரெட்டுக்குள்ளாடி வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட டக்கிட்டோஸோட வெஜ் ஃபில்லிங் ரெடி. இதில் நீங்கள் வந்து கேபேஜ், கேரட்டு எது இருக்கோ அது போட்டுக்கலாம். ஓகே, சிக்கன் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபில்லிங்கை ஓரத்தில் வச்சிடலாம். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 4 சப்பாத்தி இருக்குது. யூஸ்வலாக மெக்சிகோவில் வந்து டாட்டியான்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட சப்பாத்தியே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி டக்கிட்டோஸ் பற்றி செய்யும்போது எனக்கு வந்து மாஸ்டர் ஷெஃப் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நான் மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து சிக்கன் தந்தூரி சிக்கன் டக்கிட்டோஸ் பண்ணியிருந்தேன். அது கூட குவாக்கமோலி, டாட்டியா சிப்ஸு, அதுக்கப்புறம் என்ன சவா க்ரீமு, சல்சா, இது எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஷ்ஷு தான் வந்து என்னை மாஸ்டர் ஷெஃப் காம்படிஷனுக்கு உள்ளாடியே எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அதை யோசிக்கும் போது எனக்கு அந்த மெமரிஸ் வருது. இப்போ நம்ம ஃபில்லிங்கை வச்சுட்டோமா, ஃபில்லிங்கை வச்சுட்டு இதை வந்து ஒரு டைட்டான ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணணும். சைடெல்லாம் அப்படி சீல் பண்ணிடுங்க. டக்கிட்டோஸ் டக்கிட்டோஸ் இந்த மாதிரி டைட்டாட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணிட்டோம். அந்த க்ரீம் சீஸு, அந்த சீஸ் ஸ்ப்ரெட் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு மெயினாக அந்த பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பைண்டிங் கஷ்டமாக இருக்கும். சீஸ் இருந்தால் அந்த சீஸை நல்லா மசிச்சு கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இந்த கல்ல இங்க காட்டுது, நான் இங்க வச்சுட்டு இது ஃபுல்லா இங்க எடுத்துட்டு எப்படி போட்டேன்னா நீங்க பார்க்க கூடாது, திரும்பங்க பார்க்க கூடாது பார்க்கலாம். சீம்
மேஜிக் கல்ல காணும். ஏன் ஆமா வெளியே எப்படி வந்து? வாவ் மகா சூப்பரா மகி மேஜிக் பண்ணிட்டியே. ஆமா அழகா வந்துட்ட. நீ ஒரு பெரிய மெஜிஷியனா இருப்ப போல இருக்க. எப்படி வச்சிருக்கேன் எப்படி இல்லை நான் வந்து எப்படி எப்படி பண்ணிட்டேன். நாங்க கண்ணை மூடிக்கோங்க அப்பதான் அவங்க மேஜிக் வரும். கண்ணை மூடிட்டோம். சரி மூடிட்டேன் கண்ணை மூடிட்டேன். திறக்கவா? ஏ மேஜிக்ல வந்துட்டேன். வாவ் சூப்பர் இந்த டக்கிட்டோஸ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்கியூவரில் டூத் பிக் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இருக்கட்டும்டா வரேன். திறந்து தரேன். நீங்கள் வந்து இதை அவனில் வச்சு கூட பேக் பண்ணலாம். நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் திருப்புறதுக்கு வந்து இது ஓரளவுக்கு இப்போ சீல் ஆகிடுச்சுல, அதனால் ஸ்லோவாட்டு நான் அந்த டூத் பிக்கை எடுத்துட போகிறேன். நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு கூட எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பக்கமும் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இது அவனில் இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரில் ஒரு 15 அந்த மினிட்ஸ்க்கு லைட்டாக இதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். ஓகே இப்போ எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயாச்சு. இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வடியட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதை சாப்பிட்றதுக்கு இப்படி தான் இருக்கும். அது பார்க்க நல்ல கிறிஸ்பியாக எல்லா பக்கமும் ரோல் மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இதை வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறது வேண்டி நான் இந்த மாதிரி டயகனலில் கட் பண்ணுறேன். ஃபில்லிங்கை பாருங்கள். ஓகே இப்போ வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே சப்பாத்தி உங்கள் காலையில் போட்ட சப்பாத்தியோ முந்தின நாள் போட்ட சப்பாத்தியோ இருந்துச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு சூப்பராக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ். ஸோ என்கிட்ட சல்சா இருக்குது. நான் அதை வந்து ஒரு டிப்பிங் சாஸுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வைக்கிறேன். நீங்கள் கெச்சப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மேனேஸ் எடு. ஸோ மேனேஸை லைட்டாக மேலே ட்ரிசல் பண்ணிடலாம். ஓகே அவ்வளோதான் நம்மளோட குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்கிட்டோஸ் ரெடி. சாப்பிட்றதுக்கு நம்மளோட குட்டி வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய் சொல்லுங்க. பாய். அனுஷா என்னத்தை உடைக்க? என்ன தட்டி உடைக்க? அனுஷா ஹாய் சொல்ல. அனுஷா அங்க இருந்து சிக்கன் கறி பண்ணிட்டு இருக்கா மிக்ஸில. அனுஷா வந்து யூஎஸ்ஏல இருந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கா சிக்கன் கறி. இன்னைக்கு உங்க வீட்டில் ஸ்பெஷல் என்னது? சிக்கன் கறி. சித்திக்கு பாய் சொல். பாய் போல. இங்க வா, நீ கீழே வா.
அவ சிக்கன் கறி பண்ணிட்டு இருக்கா. கத்துக்குட்டி இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கா. கத்துக்குட்டி விழுந்துடாதல. இங்க வா. பாய் சொல்லு.